ஜப்பானிலே குருசீடர் பாரம்பரியத்தில் ஒரு கதை உண்டு. பிபாசோவின் கரும்பலகை. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி முதல் நாள் பட்டுவிட்டு அதை குருநாதரிடம் வந்து கேட்பார்கள். அதை அவர் கரும்பலகையில் எழுதச் சொல்வார். அந்த காரணத்தையும் காரியத்தையும் அதற்கான தீர்வையும். அது போன்ற ஒரு கதை. ஒரு இளம் வயது மாணவன் குருநாதரிடம் வர்றாங்க. இந்த உலகமே அநீதிகளால் எங்கே பார்த்தாலும் அநீதியாக இருக்குது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு குருட்ட கேட்குறாங்க. பிபாசோ கரும்பலகை. குரு கேட்குறாரு, நீ யாருன்னு நினைக்கிறேன்? இந்த உலகம் முழுவதும் நடக்கிற அநீதிகளுக்கு காரணம் நம்மை ஆளும் அதிகாரம் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்பவர்கள் தான் அப்படின்னு அந்த இளம் மாணவியும் இளம் மாணவரும் தாங்கள் உணர்வதாக சொல்கிறாங்க. அதற்கு நீ என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய் என்று குரு கேட்டார். அந்த இளம் மாணவரும் சொன்னார்கள், அந்த ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பதவிக்கு நம் மக்களை நாம் அழைத்து சென்று விட்டு அந்த அதிகாரத்தில் நாம் அமர்ந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். அநீதிக்கு தீர்வு நீதி தானே என்று குருட்ட கேட்குறாங்க சீடர்கள். சரி, அப்படியே செய் என்று குரு சொல்லிவிடுகிறார். அந்த இளம் மாணவரும் ஒரு நாள் அந்த அதிகாரம் மிக்க இந்த உலகத்தையே, இந்த நாட்டையே, இந்த மக்களையே ஆளக்கூடிய அதிகார பதவியில் வந்து உட்காருகிறார்கள். ஒருவர் நீதியரசராக உட்காருகிறார், ஒருவர் முதலமைச்சராக உட்காருகிறார், ஒருவர் பிரதமராக இருக்கிறார், ஒருவர் இராணுவ தளபதியாக உட்காருகிறார், ஒருவர் காவல்துறை உயரதிகாரியாக இருக்கிறார், ஒருவர் மாவட்ட ஆட்சியராக உட்காருகிறார். அப்போது அவர்கள் எந்த மக்களில் இருந்து பிரச்சனைகளை தீர்க்க போனார்களோ அந்த மக்களில் ஒருவர்கள், எங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வு தாங்கன்னு கிரீவன்ஸ் கேட்குறாங்க. அப்போது அந்த உயர்ந்த ஆளும் அதிகாரத்தில் இருந்த அந்த இளம் மாணவரும் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கடவுள் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அளவுக்கு நான் இவ்வளவுதான் பண்ண முடியும், நான் ஒன்றும் கடவுள் அல்ல என்றார். இப்படி தினந்தோறும் மக்கள் பிரச்சனைகளோட வர 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 இந்த இளம் மாணவரும் திரும்ப குருநாதர்கிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளோடு இருக்காங்க, அவங்கள தீர்க்கலான்னு நாங்கள் அதிகாரத்தோட உச்சத்துக்கு போனால், அதிகாரத்தை அடைஞ்சிட்டா மக்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துடலாம், அநீதி எல்லாத்தையும் களைகிறதுக்காக தானே நாங்கள் நீதியை நிலைநாட்ட இந்த உயர்ந்த பதவிக்கு போனோம். இப்போ அந்த உயர்ந்த பதவியிலிருந்து எங்களால் நீதியை நிலைநாட்ட முடியல, மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை எங்களால் தீர்க்க முடியவில்லை. அப்போ நாங்கள் கடவுள் இல்லையா? நாங்கள் ஒன்றும் கடவுள் இல்லையேன்னு பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு பிபாசோ குருட்ட கேட்குறாங்க. அப்பயும் பிபாசோ குரு சொல்கிறாரு, அந்த பிரச்சனைக்கு இப்போ தீர்வு என்னன்னு உங்கள் மனசு சொல்லுது அப்படின்னாரு. இருக்கும் இடத்துலையே அவங்களோட வேலையை ஒழுங்காக செஞ்சால், திறம்பட செஞ்சால், தன்னை சுற்றி இருக்கவங்கள்ட்ட இருக்க பிரச்சனைகளில் சுய ஆதாயம் அடையாமல், சுய வெறுப்பு இல்லாமல் தங்களுடைய பணியை சிறப்பாக தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு செஞ்சால் அதுவே ஆகச்சிறந்த உயர்ந்த அதிகாரம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்த இளம் மாணவரும் குருநாதரான பிபாசோட்டோ சொல்கிறாங்க. அப்போ பிபாசோ கூட்டிகிட்டு போய் கேட்டார், கரும்பலகையில் நீங்கள் எழுதியிருக்கிறத பாருங்கள், இளம் மாணவராக வந்தப்போ உலகில் நடக்கும் அநீதிகளுக்கெல்லாம் எதிரான நீதியை வென்றெடுக்க அதிகாரத்தை அடையுங்கள் அப்படின்னு எழுதினது இந்த இளம் மாணவன். இப்போ அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியது இந்த இளம் மாணவர். இப்போ உங்களோட பதிலை எழுதுங்கன்றாங்க. இருக்கும் இடத்தில் நீ செய்யும் வேலையை உன்னை சார்ந்திருப்பவர்களிடம் வெறுப்பு இல்லாமல், சுய ஆதாயம் இல்லாமல் மிகச்சிறப்பாக திறம்பட செய்தால் அதுவே ஆகச்சிறந்த அதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு எழுதிட்டு போகிறாங்க. இப்படியான ஜப்பான் பிபாசோவோட குருசீடர் கதைகளை, பிபாசோவின் கரும்பலைகளை போன்ற உள்ளுணர்வுகளை நான் அடுத்தடுத்து பகிர்ந்து கொள்கிறேன். ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த், கோ கெட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.